கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பிரயாசப்பட்டு அது தன்னால் முடியாமல் போகும் பொழுது அவர் சோர்ந்து போய் அந்த வேலையை பாதியிலே கைவிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்திற்கு மேலே ஆகாய், சகரியா போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி அவர்கள் ஆவியை எழுப்பி அவர்களை மீண்டுமாக அந்த ஆலயத்தை கட்ட வைக்கிறார். அப்பொழுது செருபாபேலை நோக்கி புறப்பட்ட தீர்க்க தரிசனம்தான் இந்த வார்த்தை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். இந்த நாளிலும் கூட தேவன் உங்கள் கைகளில் சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்காக உற்சாகமாக அந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை முடிக்க முடியாமல் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? நிறைய தடைகளை பார்த்து, நிறைய போராட்டங்களை பார்த்து, என்னால் இந்த வேலையை இனி கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை விட்டுறலான்ற மனநிலையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கு செருபாபேலாகிய உங்களை பார்த்து வருகிறதான கர்த்தருடைய வார்த்தை இதுதான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்னால நீங்கள் அதை செய்ய போகிறது கிடையாது. உங்களுடைய முயற்சினால நீங்கள் அதை செய்ய போகிறது கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட, உங்கள் கரத்தோடு அவருடைய கரம் இணையும். உங்கள் கரங்களை கொண்டு அவர் செய்வார். உங்கள் வாய்களை கொண்டு அவர் பேசுவார். உங்கள் கால்களை கொண்டு அவர் நடப்பார். உங்களை முழுவதுமாக ஆட்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எந்த காரியத்தை நீங்கள் செய்யும்படி உங்கள் கரத்திலே கொடுத்தாரோ, நீங்கள் செய்யும்படி உங்களை கொண்டு அதை துவங்கினாரோ, உங்களை கொண்டே அதை முடிக்க பண்ணுவார். உங்களை கொண்டே அந்த காரியத்தை ஜெயமாய் முடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பாருங்க, இந்த நாளிலும் கூட நம்ம பாதியிலே விட்டுலான்னு சொல்லி எந்த காரியத்தை குறித்தும், கர்த்தர் உங்க கையில கொடுத்த எந்த காரியத்தை குறித்தும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை ஜெயமாய் செய்து முடிப்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நம்புகிறோம், எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, எங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து முடிக்கப் போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெலன் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.